ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பேசிக்கோ இல்லை ஒரு கான்செப்ட்ஸுமே சுத்தமாக கிடையாது. பிகாஸ் ஆஃப் இப்போ வந்துட்டு ரீசனிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 27 டாபிக்ஸ் இருக்குது, ஓகேவா, இன்க்ளூடிங் திஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இது வந்து 12th டாபிக்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 26 டாப்பிக்குமே நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த டாப்பிக்கை வந்துட்டு கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எது வந்துட்டு ராங்கான ஆன்சரோ, ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஏபிசி வந்துட்டு ஒரு மாதிரி லிங்க்டாக இருக்கும், தேர்ட் ஒன் மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு தொடர்புடையதாக இருக்கும். நம்ம வந்துட்டு அதோடைய வேற்றுமைகளை நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதாவது இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு தெரியும் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும். சம் கொஷின்ஸில் அதோடைய ஒற்றுமையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சம் கொஷின்ஸில் அதோடைய வேற்றுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட்னாலே நம்மளுக்கு வந்துட்டு ஒன்றை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். ஓகேவா, ஸோ சிமிலாரிட்டிஸை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் இதோடைய ஒரு கான்செப்டே. ஸோ இதில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டை வச்சு கேட்பாங்க, தென் லெட்டர்ஸை வச்சு கேட்பாங்க, தென் வந்துட்டு நம்பர்ஸை வச்சு கேட்பாங்க, வேர்ட்ஸை வச்சு கேட்பாங்க. ஓகேவா, ஆட் ஆன் அவுட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, கொஷின்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு A to Z உடைய ஆப்போசிட் லெட்டர்ஸ் என்ன, அதோடைய நம்பர்ஸ் என்ன, இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம கோடிங் டிகோடிங்லேயே படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கல் ரீசனிங் வரும், தென் வந்துட்டு அனாலஜி வரும். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்டாக 26 டாப்பிக்குமே கவர் ஆகி தான் நம்மளுக்கு இந்த டாப்பிக்கே பேஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபார்முலாவோ இல்லை ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணுமோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுவரையும் நீங்கள் படித்த டாப்பிக்கில் இருந்து தான் மொத்தமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான். ஓகே, ஸோ இதுக்கு தனியாக படிக்கணும்னா அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ மித்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு அளவு நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும், ஈஸியாக. ஓகே, இப்போ கொஷின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா in each of the following question find the odd one from the given response. ஓகே, ஆக்சுவலி இதில் ஆட் ஒன் அவுட்டை வந்துட்டு odd one வந்துட்டு நம்மளுக்கு பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு இஸ் டு டார்க்னஸ் இஸ் டு நாலேஜ் இஸ் டு வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ், இன்டெலிஜென்ஸ், பிரைட்னஸ், க்ரியேட்டிவ். ஓகே, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம என்ன வந்துட்டு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ லைட் அப்படின்னா வெளிச்சம், டார்க்னஸ்னால் இருட்டு. ஓகேவா, அப்போ ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு நாலேஜுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ நாலேஜுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்லேயும் நீங்கள் பாருங்கள், ஒளி, இருள், அறிவு, அறியாமை. இப்போ நாலேஜாக இருக்கிறவங்கள இன்டெலிஜென்ட்னு சொல்லுவோம், பிரைட்டாக இருக்கீங்கன்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் திங்கர்னு சொல்லுவோம். பட் இக்னோரன்ஸ் அப்படின்னா அறியாமையில் இருக்கிறது. ஓகேவா, நாலேஜபிள் பர்சன்னா ஓரளவு நாலேஜாக இருக்காங்க, இக்னோரன்ஸ்னால் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் ஒரு அறியாமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ். ஓகேவா, ஸோ இது ஆப்போசிட்டில் இருக்கிறனால ஆப்போசிட்டை வச்சு பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்திருக்கிறனால நம்ம இப்படி ஆன்சர் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்படி இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, புக், ஆர்டிக்கல், நியூஸ் பேப்பர், அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோடைய ரிலேட்டடை நம்ம வச்சு பார்க்கணும். ஓகேவா, இப்போ புக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும்.
ஓகேவா? ஒரு புக்குனா அதில் நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்கும். அதே மாதிரி ஆர்டிக்கல்னு எடுத்துக்கோங்களேன். ஆர்டிக்கல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்கும். ஒரு கட்டுரையாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஜவஹர்லால் நேருவை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் அவரை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? மித்த டாபிக் எதுவுமே போயிடாது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் நியூஸ் இருக்கும். ஒரே ஒரு நியூஸ் மட்டும் இருக்காது. ஒரு நியூஸ் பேப்பர்னால் அந்த நாளைக்கு உள்ள டாப் டு பாட்டம் நியூஸ் என்ன நடந்திருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை அந்த 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 நேஷன்லேயோ என்ன நடந்திருக்கோ எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. ஓகேவா? நியூஸ் பேப்பரில். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அஜெண்டா. அஜெண்டாங்கிறது ஒரு நிகழ்ச்சி. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு அஜெண்டா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்களே. இப்போ வந்துட்டு 10 o'clock வந்துட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 10 o'clock வந்துட்டு இன்ட்ரோ, சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோ, வெல்கம் ஸ்பீச்சு, தென் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டைமிங் போட்டு அதில் கொடுத்துருப்போம்ல. ஸோ அஜெண்டா அப்படின்னா அதில் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கும். ஓகேவா? லைக் ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்த்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புக்ஸ்லேயும் லாட் ஆஃப் திங்ஸ் விஷயங்கள் இருக்கும், நியூஸ் பேப்பர்லேயும் லாட் ஆஃப் இருக்கும், தென் வந்துட்டு அஜெண்டாலேயே அந்த ப்ரோக்ராமில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கும். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஆர்டிக்கல் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஆர்டிக்கல் தான் நம்ம சூஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த ஆர்டிக்கலில் மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரே ஒரு கட்டுரையாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெட்டல் ஓர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கீ மில்க்குன்னு சொல்லியிருக்காங்க, கேசோலின் பெட்ரோலியம்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து சாயில் எர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரில் இருந்து தான் மெட்டல் வருது. ஓகேவா? அதே மாதிரி மில்கில் இருந்து தான் கீ எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெட்ரோலியம் வந்துட்டு கேஸ். ஓகே. அது வந்துட்டு சில நாடுகளில் வந்துட்டு பெட்ரோலியமை கேசோலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் பாருங்களேன், டி ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். எர்த்துலேருந்து தான் சாயில் வருதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ எர்த்தில், அதாவது சாயில் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறையில் இருந்து தான் சாயில் வரும். ஓகேவா? பாறையில் இருந்து தான் மண் வரும், எர்த்துலேருந்து கிடையாது. அதாவது எர்த்துக்குள்ளே தான் சாயில் இருக்குது, பட் ஆனால் எர்த்தில் இருந்து தான் சாயில் வரும் அப்படின்றது கிடையாது. ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் இஸ்டு எர்த் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன், அதுவும் ஒரு ஆட் அண்ட் அவுட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிசீஸ், டெத்து, மில்க்கு, பட்டரு, கிரேப்பு, ஒயினு, நெக்ஸ்ட்டு டி என்ன, வாட்டர், ஆக்சிஜன். ஓகே. ஆக்சுவலி இதில் நீங்கள் நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பி ஆப்ஷன் பாருங்களேன், மில்கில் இருந்து தான் பட்டர் எடுக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரேப்பில் இருந்து கிரேப் ஒயின் இந்த மாதிரிலாம் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் ஆக்சிஜன் இருக்கும். பட் ஆனால் ஏ ஆப்ஷனை எடுத்துக்கோங்களேன். ஏ ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசீஸில் இந்த டெத் ஆகுறனால தான் டிசீஸ், ஐ மீன் இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், டிசீஸ்னால தான் டெத் ஆகுறாங்களா? ஓகேவா? டெத்து வந்து டிசீஸ்னால் மட்டும்தான் ஆகுமான்றது கிடையாது. ஸோ டிசீஸ்னால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு இறப்பு வரும் அப்படின்றது கிடையவே கிடையாது. டெத்துங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட்னாலேயோ இல்லை சடன் அட்டாக்னாலேயோ இல்லை டிசாஸ்டர்னாலேயோ இதனாலேயோ நம்மளுக்கு இறப்பு நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபீவர்னால் மட்டுமே, ஐ மீன் லைக் ஃபீவர் லைக் டிசீஸ், தென் ஏதாச்சும் ஒரு டிசீஸ்னால் மட்டுமே இறப்பு வருமானது கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத்து இஸ் டு டிசீஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எடிட்டர், ஃபிலிம் டைரக்டர், ஸ்டாம்ப்ஸ் ஃபிலாட்டலிஸ்ட், புக் ஆத்தர். ஓகே. ஆக்சுவலி இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு பார்த்தோன்னே வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர்னால் ஒரு நியூஸ் பேப்பரை வந்துட்டு எடிட் பண்ணுறவங்கள வந்துட்டு எடிட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபிலிமை வந்து மேக் பண்ணுறவங்கள டைரக்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி புக்கை வந்துட்டு எழுதுகிறவங்க, நரேட் பண்ணுறவங்க ஒரு ஆத்தர்னு சொல்லுவோம். பட் ஆனால் ஸ்டாம்ப்ஸை வந்துட்டு ஃபிலாட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா? ஸ்டாம்பை வெளியிடுறவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டு தான். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டு தான் வெளியிடுறாங்க. ஸோ ஃபிலாட்டலிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் கலெக்ஷன்.
ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு ஹாபி. இப்போ வந்துட்டு ஃபிலாட்டலிஸ்ட் அப்படின்னா, இப்போ ஸ்டாம்ப்லாம் கலெக்ட் பண்ணி வைப்போம்ல. ஸோ அது வந்துட்டு ஒரு ஹாபி தானே. ஸோ ஸ்டாம்ப் கலெக்டர் தான் ஃபிலாட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சேமிப்பாளரை வந்துட்டு ஃபிலாட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாம்பை வந்துட்டு வெளியிடுறது வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். ஸோ அது இந்த கேட்டகரி கிடையாது. ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸ்டாம்ப்ஸ் ஃபிலாட்டலிஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை தூக்கிடுறோம். இதான கரெக்டான ஆப்ஷனு நம்ம வச்சிடுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் ஃபைண்ட் த ஆட் ஒன் ஃப்ரம் த கிவன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஒரு 4 ஆப்ஷனில் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸாக இருக்குது, 2 3 டிஜிட்ஸ் நம்பராக இருக்குது. பட் ஆனால் இதில் ஒரு ஒத்துமை இருக்குது பார்த்தீங்களா? 27 64 125ங்கிறது ஒரு க்யூப் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு க்யூப் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த 205 வந்துட்டு க்யூப் நம்பர் கிடையாது. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை ஆப்ஷனை வந்துட்டு சொல்லிடுறோம். 205 ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலி பார்த்தோன்னே இது க்யூப் நம்பரா ஸ்கொயர் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் வந்து 26 டாப்பிக்குமே நீங்கள் வந்துட்டு ஓரளவு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 27 64ங்கிறது ஒரு க்யூப் நம்பர். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பரை எடுத்தால் நம்மளுக்கு க்யூப் வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 205ங்கிறது வந்துட்டு க்யூப் நம்பர் கிடையாது. ஓகேவா? அது க்யூப் எடுக்க முடியாது. ஸோ அதனால் 205ங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷினும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 66 101 41 33 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுவும் அதே கேட்டகரி தான். ஓகேவா? இப்போ நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் அதில் வந்துட்டு ப்ரைம் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன, ஆட் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன அப்படின்றத நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கொயர் ரூட், தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்யூபு, இது எல்லாமே நம்ம பேசிக்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வவல்ஸ் எது, கான்சனட் எது, இந்த மாதிரி ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் பேசிக்காகவே ஒரு தெரிஞ்சுக்கிற இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஷின்லாம் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு கொஷின்ஸ் தான். ஸோ இப்போ 101 41 33ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே என்னவா இருக்குது, ஆட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த 66 வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர். ஓகேவா? ஆட் நம்பரில் வராது, ஈவன் நம்பரில் வரும். ஸோ அப்போ இது மூணுமே ஆட் நம்பராக இருக்குது, இது மட்டும் ஈவன் நம்பராக இருக்கிறன்றனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறன்றனால நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஆப்ஷனை ஏ ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 = 58, 6 = 69, 7 = 80, 8 = 90 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்ம நிறையா பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி அனாலஜிலையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருப்போம்ல. ஸோ ஒரு நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் நம்ம அதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், ஸ்கொயர் ரூட் பண்ணி பார்க்கணும், தென் வந்துட்டு மைனஸ் ஆப்ரேஷன்ஸை வந்து பண்ணி பார்க்கணும், லைக் மல்டிப்ளை, டிவைடு, தென் மைனஸ், ப்ளஸ், இந்த மாதிரி. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த இதை எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5 × 11 = 55. ஓகேவா? அதோட +3 பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு ஆன்சர் 58 கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இந்த நம்பரையும் ஈக்குவல் போட்டாங்க. ஓகேவா? இப்படி தான் இந்த 5 = 58 வந்திருக்கு. ஓகே, இதே மெத்தடை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 6 × 11 = 66 +3 ஆட் பண்ணால் இவங்களுக்கு ஆன்சர் 69 கிடச்சிருது. ஓகே, கரெக்டாக வந்துடுதா? இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள்.
7 into 11 equal to 77 plus 3 equal to எவ்வளோனா 80 வந்துடுது. இதுவும் கரெக்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. 8 into 11 equal to 88 plus 3 equal to எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 வரும். பட் ஆனால் இங்கே 90 போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக வருது, இங்கே ராங்காக வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அவங்க ராங்காக வந்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆன்சரை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 8 equal to 90 தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்துட்டு ஒரு find the odd one out தான். ஸோ வந்துட்டு in this question given below select the one which is different from the other 3 response. ஓகேவா? ஸோ ஒன்றை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மிச்சம் 3க்கும் உள்ள டிஃப்ரெண்ட், அதாவது 4மே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் 3 வந்துட்டு சிமிலராக இருக்கும், 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த 1 வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் டி, அடுத்து இஎஃப்ஜி. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஆல்ஃபபெட் அப்படின்னாலே நம்ம என்ன எடுத்துக்கணும், ஆல்ஃபபெட்டுன்னு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டாலே நம்ம வவ்வல்ஸு கான்சனட்னு பிரிச்சிடணும். ஸோ இப்போ வவ்வல்ஸில் ஏஇஐஓயு. ஸோ அப்போ இந்த டிஎஃப்ஜி எல்லாம் கான்சனட். ஓகேவா? வவ்வல்ஸ் இல்லாதது, இதில் இ மட்டும்தான் வவ்வல்ஸு. ஓகேவா? அப்போ இ தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னால் உங்களுக்கு அது பார்த்தோன்னே இது வவ்வல்ஸா கான்சனண்ட்டா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கும் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இன்னும் கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸும் இருக்கும். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சிம்பிளாக ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப லாஜிக்கல் அப்படின்லாம் கிடையாது. ஸோ சிம்பிளாக தான் கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இப்போ 10வது கொஷின் பாருங்கள். ஸோ இதுவும் அதே தான். இந்த கொஷின் கிவன் பிலோ 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி சிமிலராக இருக்கும், அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆக்சுவலி இதில் பாருங்கள், இதுலேயும் வந்துட்டு ஒரு வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஆர்ஓபிஇ அப்படின்னு ரோப்புன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெட்டு, நெக்ஸ்ட்டு ஓ. ஓகே, இது ஆக்சுவலி நம்ம வந்துட்டு 2 டைப்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். 2 டைப்ஸாக நம்ம கெஸ் பண்ணாலுமே இது கரெக்டான ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஃபஸ்ட் ஆனால் இதோடைய லாஜிக்கலான திங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு வவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் 2 வவல்ஸ் இருக்குது. பட் ஆனால் மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஒரு வவல்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? இது ஒரு கேட்டகரியாகவும் நம்ம கெஸ் பண்ணலாம். இன்னொன்று கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3லையும் 3 வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது, இதில் 4 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு 4 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணலாம். பட் என்ன இதுக்கான லாஜிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிச்ச 3ல் வந்து பார்த்தீங்கன்னா பிசிடியில் வந்துட்டு ஒரு வவ்வல் தான் இருக்காங்க, தென் ஏல வந்துட்டு 2 வவ்வல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ராங் நம்பர் இந்த கிவன் சீரீஸ். ஒரு சீரீஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் தப்பான ஒன்றை வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ்லேயும் வந்துட்டு, அதாவது இது ஒரு சீரீஸு, இதில் எது ராங்கான நம்பரோ அதை வந்துட்டு நம்மளை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரீஸை நம்ம பார்க்கணும். இந்த சீரீஸ் எப்படி வந்திருக்கு, இதில் எந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நம்பர்ஸ்னாலே நம்ம மல்டிப்ளை ப்ளஸ் மைனஸ் தான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த லாஜிக் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 6 இருக்குது இல்லையா? 6ஐ வந்துட்டு 6 into 2. ஓகேவா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வந்துடுது? 12 வருது இல்லையா? அப்போ 12ஓட 2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கிடச்சிருது. ஓகேவா? 14 கிடச்சிருது. ஓகேவா? 6ஓடைய அடுத்த நம்பர் இப்படி தான் மேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதுலேருந்து இந்த 14ஐ into 2 பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வரும். இதில் நம்ம +3 பண்ணணும். ஓகேவா? +3 பண்ணால் நம்மளுக்கு 31 கிடைக்கும். ஓகேவா? கிடச்சிருதா? ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா 2ஆல் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், பட் ஆட் பண்ணும்போது ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 31 into 2 ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62வா? ஓகே,
ப்ளஸ் 4 ஓகேவா. ஆட் பண்ணிகிட்டே தான் போகணும். ஒன்றா நம்ம ஆட் பண்ணிகிட்டே போனால் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 66 வரணும். பட் ஆனால் இங்கே பாருங்களேன் 64 வந்திருக்கு. ஸோ இது ராங்கான நம்பர் தானே. ஸோ இதுதான் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் ஆஃப் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டும் கரெக்டானு நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஒருவேளை இந்த 2 நம்பர்லேயும் மிஸ்டேக் வந்திருக்கலாம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சரி ஓகே. அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 66 வச்சே நம்ம நெக்ஸ்ட்டு நம்பர் வருதா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா. 66 × 2 = 132 + 5 = 137 வந்துடுது. ஓகே. அப்போ 137 வந்துடுது. ஓகேவா. அப்போ இங்கே 66 தான் வரணும். ஆனால் இவங்க 64ன்னு ராங்காக போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்ட்டு 2 பண்ணி இந்த 2 ஐ மீன் இந்த 137 இன்ட்டுவால் 2 பண்ணால் 274 கிடைக்கும். அதோட நம்ம எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணணும், 6 நம்பரை ஆட் பண்ணால் இதுக்கு அடுத்து சொல்கிறேன். ஓகேவா. ஸோ 137ஓட 2-ஐ மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 274 வரும். அதோட நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், 6 ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 280 வந்துடுது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே சீரீஸ் எல்லாம் கரெக்டு. இந்த 64ங்கிறது தான் தப்பு. அங்கே 66 வரணும். பட் ஆனால் 64ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ராங்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சீரீஸில் ராங்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64 தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் அது பார்த்த உடனே போடுற மாதிரியும் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு நம்பர் சீரீஸ் தான். என்னென்னா இந்த கொஷின் given below select one different one which is different from the other 3 responses. ஓகே. 3 ரெஸ்பான்சஸும் ஒரே மாதிரி இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 558 தென் 669 788 90. ஓகே. ஆக்சுவலி நான் நம்பர்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், அது ப்ரைம் நம்பரா, ஆட் நம்பரா, ஈவன் நம்பரா அப்படின்னு கெஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆட் நம்பரா ஈவன் நம்பரா நம்ம ஃபஸ்ட் கெஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 5ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஓகேவா. அப்போ 58 வந்துட்டு ஈவன் நம்பர். ஓகே. அப்போ 6ங்கிறது ஈவன் நம்பர். நெக்ஸ்ட்டு 69ங்கிறது ஆட் நம்பர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7ங்கிறது ஆட் நம்பர். ஓகே. தென் 80ங்கிறது ஈவன் நம்பர். தென் டி ஆப்ஷன் பாருங்கள், 8ங்கிறது ஈவன் நம்பர். தென் 90ங்கிறது ஈவன் நம்பர் தான். ஓகே. ஆக்சுவலி இந்த 3 ஆப்ஷன்லேயுமே நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இது ஆட் நம்பராக வருது, இன்னொன்று ஈவன் நம்பராக வருது. ஓகேவா. பட் லாஸ்ட் ஆப்ஷனில் ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நம்ம வந்துட்டு டி ஆப்ஷன் 8 90 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடுறோம். ஓகேவா. ஸோ இப்படி தான் அந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் given below select the one that is different from the other 3. ஓகே. இது எப்படி அப்படின்னு பாருங்கள். இதுவும் வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் தான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு இந்த 2 4 72 எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்னாலே நம்மளுக்கு எப்படியோ வந்துட்டு மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்கொயர் ரூட் எடுத்திருப்பாங்க, இல்லை க்யூப் எடுத்திருப்பாங்க. ஓகேவா. இஃப் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு எந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஸ்கொயர் ரூட் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பார்ப்போம். ஸோ இஃப் நம்ம வந்துட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஓகேவா. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஓகேவா. ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4 தென் 16 20 தான் வருது. பட் ஆனால் இங்கே 72 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆக்சுவலி இப்போ வந்துட்டு நம்ம க்யூபை எடுத்து பார்ப்போம். ஓகேவா. ஸோ 2 க்யூபு தென் வந்துட்டு 4 க்யூப் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 + 64 வரும். ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 வந்துடும். ஓகே. ஆக்சுவலி இதில் என்ன பண்ணியிருக்காங்க, க்யூப் எடுத்து வரக்கூடிய ஆன்சரை ஆட் பண்ணி ஐ மீன்
2க்கும் ஃபஸ்ட்டு 2 நம்பரில் இருக்கக்கூடிய க்யூப்ஸை எடுத்து அந்த க்யூப்பில் வரக்கூடிய ஆன்சரை ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 க்யூப் எடுப்போம், 2 க்யூப் எடுப்போம். இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 க்யூப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ க்யூப் பண்ணால் நம்மளுக்கு 9 வருதா அப்படின்னு பார்த்தா எஸ் வருது. இப்போ 1 க்யூப் பண்ணால் 1, அதே மாதிரி 2 க்யூப் பண்ணால் நம்மளுக்கு 8 வந்துடுது. ஸோ 9 நம்மளுக்கு கிடச்சிருது. ஓகே, ஸோ அப்போ க்யூப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 5 க்யூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 125 கிடைக்கும். அதே மாதிரி 3 க்யூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 27 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 152 ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது 3 ஆப்ஷனுமே க்யூப் எடுத்து கரெக்டாக இங்கே ஆன்சர் வந்துடுது. ஓகேவா? இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 3 க்யூப் எடுக்கிறாங்க, அதே மாதிரி 4 க்யூப் எடுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ 3 க்யூப் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. அதே மாதிரி 4 க்யூப் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 91 கிடைக்கும். ஓகேவா? பட் ஆனால் இங்கே 90 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் அன்காமனாக வந்திருக்கு. அதனால் நம்ம இந்த ஆன்சரை டிக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 14th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஆர் லைக் இன் சம் வே, ஃபைண்ட் த ஆட் மேன் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4 வேர்ட்ஸுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரே ஒரு வேர்டு மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஹானர், பேட்ஜ், மெடல் இது 3மே பார்த்திங்கன்னா, இப்போ ஹானர்னால் ஒருத்தரை ஹானர் பண்ணுறது. ஓகேவா? மரியாதை செலுத்துறது. அப்போனா ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான், ஒரு மெடல் கொடுக்குற மாதிரி தான், ஒரு பேட்ச் கொடுக்குற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பேட்ச். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெடல். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தாலுமே இப்போ வந்துட்டு பேட்ச்னாலும் ஒரு அவார்ட் தான். ஓகேவா? மெடல்னாலும் ஒரு அவார்டு தான். அந்த அவார்டு எங்கே பண்ணுவாங்க? ஹானர் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது 3மே ஒரே கேட்டகரி. ஸோ அந்த ஜட்ஜுங்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனி கேட்டகரியாக இருக்குது. ஜட்ஜுனால் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறவங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது 3மே ஒன்றா இருக்குது, இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜு தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுவும் வந்து ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்டு தான். ஓகே, ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டால், ஸ்வாட், கன், தென் ரிஃபில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பிஸ்டால் தென் வந்துட்டு இந்த ஸ்வாடை தவிர கன்னு, ரீஃபில் இது எல்லாமே வந்துட்டு, அதாவது இந்த ஸ்வாடை தவிர, ஓகேவா, இந்த ஸ்வாடை தவிர எல்லாத்துலேயுமே புல்லட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வாடுங்கிறது ஒரு வால். ஓகேவா? பிஸ்டலுங்கிறது ஒரு டைப் ஆஃப் கன். இதை புல்லட் யூஸ் பண்ணுவாங்க. கன்னுலேயும் புல்லட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில்லையும் ஒரு புல்லட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்வாடுங்கிறது ஒரு வால். ஓகேவா? ஸோ அப்படி வாளுங்கிறனால இது 3லேயுமே டிஃப்ரெண்ட் தான். ஓகேவா? ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாடு தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்டு தான். ஓகே, ஆக்சுவலி இந்த கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸில் நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறையா போய் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது ஈஸி தான். ஸோ வேலி அப்படின்னா டெப்த்து, ஹைனா லோ, குட்டுனா பேடு, பிளாக்னா ஒயிட். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை தவிர்த்து இந்த மீதி இருக்கிற 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இப்போ ஹைனா லோ, அதே மாதிரி குட்டுனா பேடு, அதே மாதிரி பிளாக்னா ஒயிட்டு, ஒரு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. பட் வேலி, டெப்த் அப்படின்னாலும் ஒன்று தான். வேலினாலும் ஒன்று தான், டெப்த்துனாலும் ஒன்று தான். ஸோ வேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு. ஓகேவா? அது வந்துட்டு ஆழமாக இருக்கும், டெப்த்தாக போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டே இல்லாமல் ஒன்றா தானே லிங்க் ஆகுது. ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலி, டெப்த்து தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. 17th கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஓகேவா? ஸோ இதுலேயும் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் எது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டொர்னாடோ, ட்விஸ்டர், சைக்ளோன், வல்கனோ இது 4மே ஒரு டிசாஸ்டர் தான். பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக பாருங்களேன். இப்போ டொர்னாடோவும் ஒன்று தான், ட்விஸ்டரும் ஒன்று தான், சைக்ளானும் ஒன்று தான்.
இதோடைய 3உடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழலும் தான் வரும். ஓகேவா? இது வந்துட்டு சுழல் காற்றுன்னு சொல்லுவாங்க. சூறாவளின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஸோ அப்போ வந்துட்டு இது 3மே ஒரு கரெக்ட். அப்போ வால்கானோங்கிறது பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு எரிமலை, வெடிப்பு. ஓகேவா? அப்போ இது 3த்துக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு டிசாஸ்டர். அப்போ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்கனோ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஸோ choose that set of numbers from the 4 alternative set that is similar to the given set. ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரு செட் கொடுத்துருக்காங்க 3, 18, 36ன்னு. ஸோ இதை கொடுத்துட்டு இதில் எந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே வந்து ஆப்ஷன்ஸில் எந்த லாஜிக் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3, 18, 36 எப்படி வந்துச்சு, இதில் எந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 3 × 36 = 18 வந்துடுதா. அப்போ அந்த 18 வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 36 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க, அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் தான் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எது கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ 4 ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 × 6 வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 6 வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? அப்போ 12 × 2 = எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா? பட் ஆனால் இங்கே 16 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க 12 கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே கரெக்டான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 4, 24, 48. ஸோ 4 × 6 எவ்வளோ வருது, 24 வந்துடுது. ஓகேவா? ஸோ 24 வந்துடுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 48 கிடைக்கும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் வந்துட்டு இதில் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போனா கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 2 ஆப்ஷன்ஸை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ 6 × 6 எவ்வளோ, 36 வரும். பட் ஆனால் இங்கே 42 தான் இருக்குது. ஸோ ராங்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு × 2 பண்ணி பார்த்தா இங்கே 72 வரும். நோ, இங்கே 48 தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் வந்துட்டு ராங். அதே மாதிரி 72 12 × 6 எவ்வளோ வரும், 96. ஸோ இங்கே வந்து 72 தான் கொடுத்துருக்காங்க. ராங். × 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர், 192. ஓகே, அப்போ இது எதுவுமே கரெக்டான ஆப்ஷன்ஸ் கிடையாது பிஏ தவிர. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க கிவன் செட்டோடைய லாஜிக்கில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த லாஜிக்கை தான் இந்த பிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் இந்த வேர்டு மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஈஸியான கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஸோ என்ன இவ்வளோ ஈஸியான கொஷின்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் இப்படி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இவ்வளோ டாபிக்ஸ் படிச்சிருக்கிறனால நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம ஓரளவு ஃபன்னாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம். பட் ஆனால் இங்கே ஈஸியாக ஒரே வேர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான் இந்த சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ 19th கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஸோ இப்போ 19th கொஷின் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வேர்டு இந்த 4க்குமே, அதாவது இந்த ரூட்டு, ட்ரங்க்கு, லீவ்ஸு, ஃப்ரூட்ஸுன்னு இருக்குது இல்லையா. ஸோ இது 3த்துக்குமே தொடர்புடைய ஒரு ஒரு ரிலேட்டடான வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரூட், ட்ரங்க், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ். ரூட்டுனா என்ன, வேர். ஓகேவா? ட்ரங்க்குனா தண்டு, அதே மாதிரி லீவ்ஸ்னா இலைகள், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட்ஸ்னா பழங்கள். ஓகே, ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஸோ பிளான்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், ட்ரீஸ், பிரான்ச். ஆக்சுவலி அவங்க கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, இது 3த்துக்குமே ரிலேட்டடான, இந்த வேர்டு எல்லாத்துக்குமே ரிலேட்டடான ஒரு வேர்டு என்னன்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். ரூட்டு, ஓகேவா, ஒரு வேர், ஒரு தண்டு, ஒரு இலை, ஒரு பழங்கள், இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா
ஒரு ட்ரீயோடைய பார்ட்ஸ் தான். ஓகேவா? ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு ஒரு வேர் இருக்கும், அதுக்கு ஒரு தண்டு இருக்கும், அதில் நிறையா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நெக்ஸ்ட் வந்து சுற்றி இலைகளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனில் ட்ரீ இருக்கான்னு பார்த்தா எஸ் இருக்குது. ஸோ மீதி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது பிளான்ட்ஸு வெஜிடபிள்ஸ் பிரான்ச் இது எதுவுமே வராது. ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்தால் தான் அது ஒரு ட்ரீயாக வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. 20th கொஷின்ஸ் என்ன அப்படின்னா given below is a pair of words. ஓகே, பேர் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் வந்துட்டு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் செப்பரேட்டட் பை அ க்ளோன் அண்ட் ஃபாலோட் by 4 answer choices. Choose the pair of words in the answer choices that best expresses the relationship similar to that expressed in the original pair. ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஒரு சீரீஸ் ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டாலே இஷ்டு போட்டு கொஷின் வந்துட்டாலே இந்த கொஷின் எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போனா தான் நம்ம நெக்ஸ்ட்டு மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஏபிசின்னு இருக்குது இல்லையா? ஸோ ஆக்சுவலி நம்ம கோடிங் டிகோடிங்லேயே படிச்சிருப்போம். என்னது ஏபிசிடி, அதாவது இந்த ஆல்ஃபபெட்டுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்ன, அதோடைய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஏவோடைய ஆப்போசிட் லெட்டர் என்ன, இசட். பியோடைய ஆப்போசிட் லெட்டர் என்ன, ஒய். அதே மாதிரி சியோடைய ஆப்போசிட் லெட்டர் என்ன, எக்ஸு. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ பிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஜிக்கை தான் ஆப்போசிட் லெட்டர்ஸை தான் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லாஜிக்கை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏ எடுத்துப்போம். ஏ ஆப்ஷன்ஸில் பிசிடி எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அப்போ பிசிடி, பியோடைய ஆப்போசிட் லெட்டர் ஒய் தான். அதே மாதிரி சிக்கு எக்ஸு, டிக்கு டபிள்யூ. ஓகேவா? அப்போ இது கரெக்டான ஒரு ஆன்சர் தான். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சியோடைய ஆப்போசிட் லெட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு தான். ஓகே, ஸோ அதே மாதிரி டியோடைய ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டபிள்யூ. ஆனால் இங்கே வீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் டியோடைய ஆப்போசிட் ஈயோடைய ஆப்போசிட் வந்துட்டு டி அப்படின்னும் டியோடைய ஆப்போசிட் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராங்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சியோடைய ஆப்போசிட் வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ராங். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 21st கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவ் ஆர் ரிவர்ஸ் அண்டு ஸ்ட்ரீம்ஸ் சிமிலர். எப்படி வந்துட்டு ரிவர்ஸும் ஸ்ட்ரீம்ஸும் ஒன்றா இருக்கும், அதோடைய தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆறுகளையும் நீரோடைகளையும் எவ்வாறு ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ, ரிவர்ஸும் சரி ஸ்ட்ரீம்ஸும் சரி சால்ட் வாட்டர் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு டெசர்ட்ஸ் பாலைவனங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டாட்டிக் பாடிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ. லேக்ஸும் பாண்ட்ஸும் தான் வந்துட்டு ஸ்டாட்டிக் பாடிஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். போத் ஃப்ளோ டவுன் ஹில். யா. ஸோ இப்போ மோஸ்ட்டாக ஆறுகளாக இருக்கட்டும் சரி இல்லை நீரோடைகளாக இருக்கட்டும் சரி கீழ் நோக்கி தான் பாயும். லைக் என்ன சொல்கிறது, இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இரண்டும் கீழ் நோக்கி பாய்கின்றன. அதாவது ஒரு ரிவர்ஸாக இருக்கட்டும் சரி இல்லை வந்துட்டு அதோடைய ஃப்ளோ எப்படி இருக்கும், கீழே தான் போகும். ஓகேவா? இது ரெண்டோடைய ஒத்துமை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ரிவர்ஸோடையும் ஸ்ட்ரீம்ஸோடையும் ஒத்துமை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா போத் ஆர் ஃப்ளோ இன் டவுன் ஹில் அப்படி. ஓகேவா? ஸோ கீழ் நோக்கி தான் பாயும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஃப்ளோ டவுன் ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு செட் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலி இந்த செட் எப்படி அவங்க வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த செட் எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே,
ஸோ இங்கே 9992 தென் வந்துட்டு 733 845 தென் 632 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த கொஷின்ஸ் எப்படி வந்துச்சு, இந்த இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் எது வந்துட்டு இந்த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ஃப்ரம் த கிவன் 4 alternatives செலக்ட் த நம்பர் விச் இஸ் சிமிலர் டு த கிவன் செட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த செட்டில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த லாஜிக் கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்லேயும் யூஸ் பண்ணியிருந்தா அதில் ஒன்று எடுத்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஓகே, நம்ம பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ 992 எடுத்துக்கிறாங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 9 × 2 பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துடுது, 18 கிடச்சிடுது. இந்த 18 ரெண்டு டிஜிட் இல்லையா, இதை நடுவில் நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 9 வந்துடுது. ஓகேவா, உங்களுக்கு புரியுதா? இந்த கடைசி 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. ஓகேவா, கடைசி 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணுறாங்க, அந்த டிஜிட்ஸ்குள்ளேயே ஆட் பண்ணி சென்டரில் இந்த நம்பரை தூக்கி போட்டுடுறாங்க. இந்த லாஜிக் தாங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், 7 3s are 21. ஸோ 21 கிடைக்குதா, அப்போ 2 + 1 இங்கே வந்துட்டு 3 வந்துடுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8 5s are 40 இல்லையா, அப்போ 4ம் 0வும் சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், சேர்ந்தால் நம்மளுக்கு வந்துட்டு 4 தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு இப்படி தான் கொஷின்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 2s are what 12. தென் வந்து 12 கிடைக்கும், அந்த டிஜிட்ஸ்குள்ளேயே ஆட் பண்ணி போட்டால் நம்மளுக்கு 3 கிடச்சிருது. ஓகே, ஸோ இந்த செட்டில் இந்த மாதிரி லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதே லாஜிக்கை நம்ம வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ்லேயும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. 6 3s are 18. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்குது. பட் ஆனால் இங்கே 2 இருக்குது, அப்போ இது கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க, 9 × 7. ஓகேவா, 63 கிடைக்குது. ஸோ அதோட நம்ம பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்குதா. ஓகே, பட் ஆனால் இங்கே 4 தான் கிடைக்குது. ஸோ இது ராங்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 2 5. 5 4s are 20. அப்போ இது ரெண்டுத்தையும் டிஜிட்ஸ்குள்ளேயே ப்ளஸ் பண்ணி போட்டால் நம்மளுக்கு 2 கிடச்சிடுது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த லாஸ்ட் இதையும் நம்ம ஏன் விடணும், நம்ம பார்க்கலாமே. ஸோ 1 × 4 4. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இது வந்து ராங்கான ஆன்சர். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 2 5 தான் இதில் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா, சி இஸ் த கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ அந்த கொஷினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த செட்டில் எந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த லாஜிக்கில் நம்மளுக்கு கீழே கொடுக்குற 4 ஆப்ஷன்ஸ் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 23rd கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 of the given options are alike in a certain way. However, one option is not like the 3. Yeah, find the odd one out தான். ஓகேவா, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தாஜ்மஹால், ஆக்ரா ஃபோர்ட், கோல் கும்பாஸ், தென் வந்துட்டு பூலாண்ட் டர்வாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். ஓகே, ஆக்சுவலி நம்மளுக்கு தெரியும் தாஜ்மஹாலுங்கிறது வந்துட்டு எங்கே இருக்குது, ஆக்ராவில் இருக்குது. ஸோ அங்கே ஆக்ராவில் தான் வந்துட்டு ஆக்ரா ஃபோர்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பூலாண்ட் தர்வாசாங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்துட்டு ஒரு கட்டப்பட்டுட்டு ஒரு கட்டிடம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தாஜ்மஹாலாக இருக்கட்டும் சரி, இல்லை ஆக்ரா ஃபோர்ட்டாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு பூலாண்ட் தர்வாசாவும் இருக்கட்டும் சரி, இது 3மே வந்து பார்த்திங்கன்னா முகல் எம்பரரில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். ஓகேவா, முகல் எம்பர்லலாம் இதை வந்து கட்டியிருக்காங்க. பட் ஆனால் இந்த கோல் கும்பாஸை வந்துட்டு எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதில் ஷாஹி டைனஸ்டியில் கட்டியிருக்காங்க. ஓகேவா, இது வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிளாக இருக்குது. சவுத் இந்தியன் ரீஜனல் ஸ்டைலில், சதர்ன் ரீஜனல் ஸ்டைலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சராக இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ இது 3மே முகல் எம்பரில் கட்டப்பட்டிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஆதில் ஷாஹி டைனஸ்டியில் கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா, இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனல் ஸ்டைல் ஆஃப் த இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ இப்படி தான் இதுக்கான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு அனலாக்ஸ். ஸோ வந்துட்டு ஒரு செட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 4 ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்களேன். 64, 8, 65. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 64 எடுத்துட்டோம். 64ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 8ஐ மைனஸ் பண்ணால் 64ல் நல்லா கவனிச்சுக்கோங்க. 64ல் 8ஐ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 56 கிடைக்கும். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 65ன்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 65 இதுக்கு முன்னாடி எடுத்த டாபிக்ஸில் உங்களுக்கு வந்துட்டு நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா, இன்டர்சேஞ்ச் பண்ணுறத. ஸோ அந்த லாஜிக்கை தான் இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டும் இதே லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 125ல் -27 பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98. பட் ஆனால் இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 89 வரும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இது தான். ஸோ இப்படி தான் இந்த கொஷினை நம்ம என்ன பண்ணுறாங்க, லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே லாஜிக்கை வச்சுட்டு நம்ம இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம், எது வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 100 - 23 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஓகேவா? ஸோ 73 அந்த மாதிரி தான் வரும். ஸோ 90ன்றது 10 மைனஸ் பண்ணால் தான். ஓகேவா? ஸோ அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்காது ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், பார்த்தாலே தெரியும் அப்படின்றதுனால நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்துட்டு 1 மைனஸ் பண்ணுறாங்க. 1 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 215. ஸோ இது 3 டிஜிட் நம்பர், இது 2 டிஜிட் நம்பர், இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது 49ல் 36 போச்சுன்னா மீதி இருக்கிறது எவ்வளோனா அது வந்துட்டு கிடையாது. ஸோ அது சம் நம்பர்ஸ் தான் வரும், 25 வராது. அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ண, அதாவது ஆன்சர் என்ன கிடைக்கணும்னா 52 கிடைக்கணும். பட் ஆனால் இங்கே பாருங்களேன் 49, 36 தான் இருக்குது. ஸோ பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை டி ஆப்ஷனை பாருங்கள் நல்லா. ஸோ டி ஆப்ஷனில் என்ன பண்ணுறாங்க, 83ஐ 24ஆல் மைனஸ் பண்ணால் அவங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிடுது, 59 கிடச்சிடுது. 59ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு 95 கிடச்சிடுது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஓரளவுக்கு இப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா 2 ஆப்ஷன்ஸில் நம்ம பார்த்தோன்னே ஒமிட் பண்ணிடணும். ஓகேவா? ஜஸ்ட் இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் ஒமிட் பண்ணிடுறோம். அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை நம்ம போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு டைமும் மிச்சம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின், அதாவது இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிக் த ஆட் ஒன் அவுட் வித் த ரீசன். ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பனானா, ஆரஞ்ச், பைனாப்பிள், கிரேப்ஸ். இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4மே ஃப்ரூட்ஸ் தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். ஓகேவா? இது 4மே ஃப்ரூட்ஸ், இதில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் த லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் விகாரமாக தான் இருக்கும். என்னென்னா வாழைப்பழம், பனானா, ஓகேவா, அதையும் நம்ம உரித்து தான் சாப்பிட்ணும். ஓகேவா? ஆரஞ்சு, அதையும் நம்ம பீல் பண்ணி உரித்து தான் சாப்பிட்ணும். தென் பைனாப்பிளையும் உரித்து தான் சாப்பிட்ணும். பட் கிரேப்ஸ் தான் டபக்குன்னு எடுத்து வாயில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பனானாவையும் பீல் பண்ணி அதோடைய ஸ்கின்னை பீல் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்ணும். அதே மாதிரி தென் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சையும் பீல் பண்ணி தான் எடுத்து சாப்பிட்ணும். அதே மாதிரி பைனாப்பிளையும் நம்ம பீல் பண்ணி தான் சாப்பிட்ணும். பட் ஆனால் ஜஸ்ட் கிரேப்ஸை வந்துட்டு நம்ம அப்படியே அதை எதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்றலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். பிகாஸ் பாதி பேர் அந்த தோலை எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க, பாதி பேர் அப்படியே சாப்பிடுவாங்க. ஓகேவா? பட் ஆனால் வந்துட்டு தோலோட சாப்பிட்டா தான் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன், லீவ் த டாபிக். ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இதுக்கு கெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? இது ரொம்பவே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஆக்சுவலி இவ்வளோ எடுத்த கொஷின்ஸில் இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படியும் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு பிக் த ஆட் ஒன் அவுட் தான். இதில் வந்துட்டு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ வந்துட்டு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஜஸ்ட் இப்போ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 16 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 16 81 36. ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த மேலே இருக்கிறனால நான் இங்கே எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஏபிசிடியில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸாக இருக்குது. இது மட்டும் ஒரே ஒரு டிஜிட்ஸ் நம்பர்ஸாக இருக்குது. ஓகேவா? அப்படின்னு சொல்லியும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 16 ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 9 ஸ்கொயர் இந்த 81 ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயர் ஆஃப் எனி நம்பர். ஓகேவா? தென் 36 ஆல்சோ எ ஸ்கொயர் ஆஃப் எனி நம்பர். பட் 2 வந்துட்டு 2 இஸ் நாட் ஸ்கொயர் ஆஃப் எனி நம்பர். எதுவுமே வந்துட்டு இது ஸ்கொயர் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸு. ஸ்கொயர் எடுக்கலாம் நம்பரை வச்சுட்டு. பட் 2 வந்து ஸ்கொயர் பண்ண முடியாது இப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்துட்டு இந்த 3மே வந்துட்டு 2 டிஜிட்ஸ் நம்பர், இது மட்டும் 1 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு பிக் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி இந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒமிட் பண்ணிடலாம், அது தேவையில்லை. இது எல்லாமே தான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு எடிட்டிங் மிஸ்டேக், சாரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஜார்ஜ் டபிள்யூ புஷ், விளாடிமிர் புட்டின், தென் டொனால்ட் ட்ரம்ப், தென் நரேந்திர மோடி. ஓகே. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஜிகேல நம்ம நிறையா படிச்சிருப்போம். நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவுடைய ப்ரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ அது நம்மளுக்கு தெரியும். அப்போ மீதி இருக்க மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ங்கிறவர் யார் அப்படின்னா யூஎஸோட பிரசிடெண்ட். அதாவது யூஎஸில் வந்துட்டு இவர் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இப்போ வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்காரு. ஓகேவா? விளாடிமிர் புட்டினை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய பிரசிடெண்ட். ஓகே. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இவங்க 3 பேருமே வந்துட்டு என்னவாக இருந்திருக்காங்க? பிரசிடெண்ட்டு தான். பட் ஆனால் நரேந்திர மோடி மட்டும்தான் என்னவாக இருக்காங்க? ப்ரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இது 3மே ஒரு சிமிலராக இருக்குது, இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த ஆட் ஒன் அவுட் அமோங் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராயிங், ப்ரஷ்ஷு, கலர், தென் பெயிண்டிங், ஆர்டிஸ்ட். ஓகே. ஆக்சுவலி ப்ரஷ்ஷுங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியத்தை வரையக்கூடிய ஒரு டூலாக இருக்குது. அதே மாதிரி தான் கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஸும் வந்துட்டு ஒரு டூலாக தான் இருக்குது. பெயிண்டிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு டூல் தான். அப்போ இது 3மே ஒரு ஓவியத்தை வரையக்கூடிய ஒரு டூலாக இருக்குது. பட் ஆனால் ஆர்டிஸ்ட் கேன் பி எனி ஒன். ஓகேவா? ஸோ இது 3மே இருந்தால் தான் என்னவாக இருக்கும்? ஒரு டூல். ஓகேவா? ஆப்ஷன் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூல். பட் ஆனால் ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்க வரைகிறவங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஸோ இதிலும் பிக் ஒன் ஆட் ஒன் அவுட் தான். ஸோ க்ரோ, டைகர், லயன், ஷீப். ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆப்ஷன் பிசி டிங்கிறது வந்துட்டு ஒரு அனிமல். ஓகேவா? ஒரு அனிமல். இது 3மே ஒரு அனிமல். பட் க்ரோங்கிறது பேர்ட். ஓகேவா? இதுதான். இது 3மே ஒன்று, இது மட்டும் தனி. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சூஸ் த வேர்ட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஓகே. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், தென் ஸ்னேக், தென் ஸ்வான், தென் crocodile. ஓகே. ஸோ
சிக்கன், ஸ்னேக், ஸ்வான், crocodile பொறுத்த வரைக்கும் தரையில் தான் இருக்கும். சிக்கனால் அந்தளவுக்கு பறக்க முடியாது. பறவை தான், பட் ஆனால் பறக்க இயலாது, தரையில் தான் இருக்கும். ஸ்னேக்கும் அப்படி தான், தரையில் தான் இருக்கும். crocodileம் தரையில் இருக்கும், தண்ணியில் இருக்கும். அதை தவிர வானத்தில் போகாது. பட் ஸ்வானுங்கிறது அன்னப்பறவை. ஓகேவா? ஸ்வானுங்கிறது தமிழில் அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அன்னப்பறவைகள் வந்துட்டு பறக்கும். ஓகேவா? அப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸில் இது மட்டும் பறக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வான் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் தான். கேத்தட்ரல், மாஸ்கியூ, மொனாஸ்ட்ரி, டெம்பிள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சர்ச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு மாஸ்கியூன்றது ஒரு மசூதின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெம்பிளுங்கிறது கோயில். ஓகேவா? ஸோ மானஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் வந்து சர்ச்சு, மாஸ்கியூ, தென் வந்துட்டு இது எல்லாமே வந்து வர்ஷிப். அதாவது அங்கே போய் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த சாமிகளை கும்பிடுவோம். பட் ஆனால் மானஸ்ட்ரி அப்படின்றது இந்த இவங்களாம் இருக்காங்கள, சன்னியாசிகள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாமே தங்குற இடத்த வந்துட்டு நம்ம மானஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வர்ஷிப்பு. இது மட்டும் வந்துட்டு சன்னியாசிகள் வசிக்கும் இடம் மானஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானஸ்ட்ரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. unscrambled the letter in the given words and find the odd one out அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா unscrambledனா என்ன? unscrambled அப்படின்னா கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் உள்ள எழுத்துக்களை அவிழ்த்து ஒற்றை கண்டறியவும். ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா unscrambledனா அந்த வேர்ட்ஸில், அந்த லெட்டர்ஸில் ஒரு வேர்டு ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சி அதில் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஓகே பாருங்கள். ஸோ இது என்ன, இந்த ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு வேர்டு ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஓகேவா? ஸோ APPLE. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கேரட் ஒளிஞ்சிருக்கு இந்த வேர்டில், CARROT. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்தாலே தெரியும் கோவா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்துட்டு ஆனியன். ஓகேவா? ஸோ ஆனியன் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, ஆக்சுவலி நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன ஆன்சர் அப்படின்னு. ஆனியன் தான் ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே வந்துட்டு ஃப்ரூட்ஸு, ஆனியன் மட்டும் வெஜிடபிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் இதுக்கான ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்டு தான். ஓகே, ஆக்சுவலி இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 11, 13, 17 வந்துட்டு இப்போ நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரைம் நம்பரு, ஈவன் நம்பரா, ஆட் நம்பரான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது 11, 13, 17 இது எல்லாமே என்னவா இருக்குது, ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது இல்லையா? இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். 27 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. இது மூணுமே சிமிலராக இருக்குது, இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ 27 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ 34 கொஷின் பாருங்களேன். இதுவும் வந்துட்டு ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்டு தான். ஓகே, மவுஸ், கீபோர்ட், பிரிண்டர், வெப்கேம் இது எல்லாமே என்னவாக இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ். ஓகேவா? கம்ப்யூட்டர் அப்படின்னா மவுஸு, கீபோர்டு, பிரிண்டர், வெப்கேம் இது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் கம்ப்யூட்டர்லேயே இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ கம்ப்யூட்டரோடைய இன்புட் டிவைஸ் என்ன, அவுட்புட் டிவைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது மவுஸுங்கிறது கம்ப்யூட்டருடைய இன்புட் டிவைஸ். அதே மாதிரி கீபோர்டும் கம்ப்யூட்டருடைய இன்புட் டிவைஸ். அதே மாதிரி வெப்கேமுங்கிறதும் கம்ப்யூட்டருடைய இன்புட் டிவைஸ். இதில் பிரிண்டர் மட்டும்தான் அவுட்புட் டிவைஸ். ஓகேவா? ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஒரு கம்ப்யூட்டரில்
மவுஸ், கீபோர்ட், வெப்கேம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டிவைஸஸாக இருக்குது. பிரிண்டர் மட்டும் அவுட்புட் டிவைஸஸாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒன்றுனா பிரிண்டர் தான். ஸோ த ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ 35 கொஷின் இதோடைய கடைசி கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்டு தான். இதில் என்ன கேட்டிருக்காங்க? டைம், செகண்ட், மினிட், ஹார். ஓகே, ஆக்சுவலி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட், மினிட், ஹார் இது எல்லாமே ஒரு டைம். இப்போ ஒரு கிளாக் இருக்குன்னா அதில் வந்துட்டு செகண்ட்ஸை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு முள் இருக்குது, ஹாரை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு முள் இருக்குது, மினிட்ஸை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு முள் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்த்தா தான் நம்மளுக்கு டைம்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ செகண்டும் சரி, மினிட்டும் சரி, ஹவரும் சரி, இது எல்லாமே வந்து டைமுக்குள்ளே வரது. ஓகேவா? பட் டைமுங்கிறது இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணணும். ஸோ ஓகே, உங்களுக்கு இதோட இந்த கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, தென் வேர்ட்ஸு, தென் நம்பர்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் எப்பயாச்சும் டயக்ராம்ஸ் பார்த்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. பட் டயக்ராம்ஸ் கூட அந்தளவுக்கு நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேவா? பட் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி டயக்ராம்ஸ் கேட்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கெஸ்ஸிங்காகவே இருக்காது. பட் ஆனால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு சொல்ல முடியாது, ஒரு ஈஸியான டாபிக். ஓகேவா? ஸோ 26 டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதோட இந்த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் கிளாஸஸ் முடியுது. தேங்க்யூ.